கிளிட்ஸ் நேர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நன்மை தீமைகளை வழங்க இருக்கு அப்படின்றத பக்தி கிளிட்ஸ் ஜோதிடர்கள் கூற கேட்கலாம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா 12 ராசிகளுக்குமான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு 2026 வந்துருச்சு. போன வருஷம் நல்லா இருக்கும் நாங்க நல்லா இல்ல, அதுக்கு முன் வருஷம் நல்லா இருக்கும்னு எல்லா ஜோதிடர்களும் சொன்னாங்க, நல்லா இல்ல. மத்த ராசிக்கெல்லாம் நல்லா இருக்கு, ஏன் ராசிக்கு பெருசா நல்லா இல்ல. இப்படி எத்தனையோ கவலைகள் எத்தனையோ குறைகள் இருக்கதான் செய்து. இந்த வருஷமாவது நல்லா இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்கறீங்க. இந்த வருஷம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு உள்ளதை உள்ளபடியே நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கு? முதல்ல முற்பகுதி, அதாவது 1/6/2026 வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் 5ஆம் பாவம் பஞ்சம சனியா இருக்காரு. விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷன்ல சனியே இருக்கார். நல்லது செய்யக்கூடிய இடத்துல சனி இருக்கான். சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஆக சனி எல்லா விதத்திலயும் உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல இருக்கு. ஆனா அது பூர்வீக ஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால பிள்ளைங்களுக்கும் நமக்கும் ஒரு விதமான மனக்கசப்பு மனசஞ்சலம் அப்படின்றது இருக்கும். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனை அப்படி எதுவுமே இல்லைங்க, லைட்டா இப்ப பிரச்சனை புகையிற மாதிரி வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி வருது அப்படின்னு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம், சரிங்களா? அதுக்கு அடுத்து ராகு பகவான் 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல ராகு. என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்துல அதிகமாகும். நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம். ஆனா அது தாயார் ஸ்தானமும் ஆச்சுங்க, குருனோட பார்வை இருக்குங்க, ஆக கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல. கேத்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல கேத்து. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் வெளிநாடுக்கு போயிட்டு இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளுறது, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்யறது, படிக்கிறதுக்காக வெளிநாடு போறது, சைட் பை சைட் அங்க பாத்தீங்கன்னா பார்ட் டைம் வேலை செய்யறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல ஃபாரின் கரன்சிஸ் கையாளுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். வேலை செய்யற இடத்துல குட்டி குட்டி ப்ரெஷர்ஸ் இருக்கும். வேலை செய்யற இடத்துல யாரும் யாரு கூடயும் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட பழகாத மாதிரி ஒரு விட்டேத்தியான ஒரு ஃபீலிங் அப்படின்ட்டுலாம் இருக்கும். நம்ம போயிருக்கிறது வேலை செய்யறதுக்கு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம பாட்டுன்னு வேலையிலேயே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குரு பகவான் 8ஆம் பாவம் குரு அஷ்டமத்து குருவா இருக்காரு. அஷ்டமத்து குருவா இருக்காரு அப்படின் போது விருச்சிக ராசி அன்பர்கள் 2 வீலர் ஓட்டும் போது கவனம். 2 வீலர் ஓட்டாதீங்க, 4 வீலர் ஓட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க, சரிங்களா? தேவையில்லாத சேர்க்க வேண்டாம். யாருனாலும் சேர்ந்துக்கோங்க, இல்லைன்னா உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை இருக்க இடத்துல போய் நம்ம நிக்கிறது கூட வேண்டாம், வேடிக்கை பாக்குறது கூட வேண்டாம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா முற்பகுதி நல்லாவே இருக்கும், பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்ப அப்படியே பிற்பகுதிக்கு வரலாம். அதாவது 1/6/2026 இருந்து 2026 முடிய நம்மளுக்கு சனி பகவான் பஞ்சம சனியாவே தான் இருக்காரு. உங்களை பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு பொசிஷன்ல சனி இருக்காரு. அதுக்கும் மேல குருனோட பார்வை அவர் மேல படியுது. அப்ப சனி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாரு, ஃபாஸ்டா சப்போர்ட்டிவா இருப்பாரு, ஃபாஸ்டா பஞ்சங்களை எல்லாம் போக்கிடுவாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ராகு 4ஆம் பாவம், ஆனா குருனோட பார்வை இல்லை. அப்ப கம்ஃபர்ட் வசதி வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்கும். அம்மாக்கும் உங்களுக்கும் மனமுட்டம் வரும். உங்களோட அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. கேது சேம் பொசிஷன், பெருசா மாற்றங்கள் கிடையாது. அதே மாதிரி முற்பகுதியில அஷ்டம குருவா இருந்தவ பிற்பகுதியில பாத்தீங்கன்னா பாக்கிய குருவா வருவான். முற்பகுதியில உங்களை கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருந்தவன் பிற்பகுதியில உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றது வர. இது ஒரு பெரிய ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம் இது எல்லாத்தையும் குரு பகவான் கொடுத்துரும். அதுக்கும் மேல குருனோட பார்வை 1, 3, 5 உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான். நான் நேத்து ஒண்ணு நினைப்பேன், இன்னைக்கு ஒண்ணு நினைப்பேன், நாளைக்கு ஒண்ணு நினைப்பேன், நாளைக்கு ஒண்ணு நினைப்பேன். அதுவும் இன்னைக்கு காலைல ஒண்ணு நினைப்பேன், இன்னைக்கு ஒரு 11 மணிக்கு ஒண்ணு நினைப்பேன், இன்னைக்கு மதியானம் ஒண்ணு நினைப்பேன், இன்னைக்கு சாயங்காலம் ஒண்ணு நினைப்பேன், இன்னைக்கு நைட் ஒண்ணு நினைப்பேன். என் மனசு மாறிட்டே இருக்கும். இதுதான் விருச்சிகம். ஆனா சுயஸ்தானத்தை பார்க்கும் போது அந்த மனசு பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல மாறாது, ஸ்டேபிளா இருக்கும். நான் ஒரு விஷயம் நினைச்சேன், ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டு அதை பெருசா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்காது அப்படின்ற ஒரு அமைப்பு. இறையாற்றல நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறேன், கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன், இன்னும் பர்ஃபெக்டா மாறணும்னு நினைக்கிறேன். இப்படி பல விதத்துல உங்களை நீங்களே பதப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். தைரியஸ்தானத்தையும் இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்குறான். தம்பி தங்கச்சி சப்போர்ட்டிவா இருப்பாங்க. தைரியமும் தன்னம்பிக்கை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் கலெக்ட் பண்ணிட்டு செய்வீங்க. சோ உங்களோட தன்னம்பிக்கை அப்படின்றது அதிகமாகும். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்குறான். பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்குழப்பம் மனசஞ்சலம் இதெல்லாம் ஓரளவுக்கு மாறிடுங்க. ஆக விருச்சிக ராசி என்பர்கள் முற்பகுதி நல்லா இருக்கா பிற்பகுதி நல்லா இருக்கா அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா 2மே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, எங்களுக்கு எவ்வளவுங்க மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா 80% கொடுக்கலாம். வாழ்த்துக்கள்.
இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு கோச்சார பலன், பொதுவான பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா நாங்களும் இந்த ராசி தாம்மா, எங்களுக்கு எங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும், உங்ககிட்ட பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும், அதனால பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. உலகம் முழுவதும் வாழுகின்ற நம்மளோட பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல என்னுடைய நரசிம்மரும் என்னுடைய விஷ்ணுமாயனும் என்னுடைய பிரத்யேகர் அவருடைய பரிபூரணமான ஆசியும் அருளும் வருகின்ற ஆண்டு கடந்த கால கசப்புகளும் வேதனைகளும் துன்பங்களும் இழப்புகளும் மறந்து வருங்காலம் இந்த இடத்துல வருஷத்துல அடியெடுத்து வைக்க போன இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக, பிரச்சனை இல்லாத ஆண்டாக, நிம்மதியான ஆண்டாக, கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஆண்டாக அமையலும்னு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ண. ஓம் நமோ நாராயணாய. மார்கழி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை சுக்லபட்சத்து துவாதசி திதி. அதே நேரம் நட்சத்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். பஞ்சபட்சியில பாத்தீங்கன்னா வல்லூறு வலுவிடுக்கும்ன்ற ஒரு கால நேரம். அந்த நேரத்துலதான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ கிரகமான சூரியனை ஆதிக்கத்தில் உதிக்கின்றது. கிரகங்கள்லயே ராஜ கிரகம் என்று பாத்தீங்கன்னா ஆத்மகரகன், பிதுர்கரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய ராஜ கிரக ஆண்டாகத்தான் இந்த 2026ஆம் ஆண்டு பிறக்கின்றது. அதே நேரம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்து இருப்பதனால இந்த வருடம் சூரியனின் நட்சத்திரத்தில், சூரியனின் நட்சத்திரம் மட்டும் கிடையாது, சூரியனுடைய ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதனால இவ்வாண்டு முழுவதுமே பாத்தீங்கன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி குரு சாரத்தில் நீடிப்பதனால பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது. குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் வீட்டு அதிபதியே லக்ன பாவத்துடன் வருவதாலும் சுகாதிபதினு சொல்லுவாங்க. இந்த சுகாதிபதி என்று வருவதாலும் இந்த ஆண்டு ஒரு நல்ல மாற்றத்தை, எதிர்பாராத திருப்பத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது. விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக அமையுமா என்று எங்குகிறீர்கள் அல்லவா? பார்க்கலாம். நிறைய ஏமாற்றங்கள், நிறைய துரோகங்கள், நிறைய இழப்புகளை கடந்த ஆண்டு சந்தித்தீர்கள். காரணம் என்னன்னா அந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் தெய்வம் என்று சொல்லக்கூடிய, அதாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய், போர் கிரகமான செவ்வாயின் ஆண்டாக அமைந்து விட்டது. ஒருவர் புரிந்து கொள்வதில் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை நிறைந்தது. கணவன் மனைவி உறவாக இருந்தாலும், அப்பா பிள்ளை உறவாக இருந்தாலும், ஒரு முதலாளி தொழிலாளி உறவாக இருந்தாலும், பொதுஜன வந்தாலும் அந்த புரிந்து கொள்ளுதல் ஒரு சிரமமான சூழ்நிலை, நிறைய இழப்புகளை சந்தித்த ஆண்டு தான் 2025ஆம் ஆண்டு. ஆனால் 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜகிரகமான ராஜாவினுடைய விதுர்காரகன், ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா ஆகிய குருவினுடைய ஆண்டாக அமைவதனால எந்த ஒரு மாற்றம் ஏற்படுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்கலாம். விருச்சிகை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4, விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அனுசம், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அனுசம், விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டை. விருச்சிக ராசி அன்பர்களே, அதாவது நிறைய உறவுகள் ரீதியாக சில இழப்புகளை சந்தித்தீர்கள், சில மன கசப்புகளை சந்தீர்கள், சில ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள், சில துரோகங்களை சந்தித்தீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக தேர்ந்தெடுங்கள். புதிய உறவாகினும் இழந்த உறவு புதிய உறவாக வருகின்ற பொழுது ஒரு முறைக்கு இருமுறை தேர்ந்தெடுங்கள். திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் கவனமாக நிதானமாக இருப்பது சிறப்பு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டு, புதிய தொழில் வாசல் கதவை திறந்து வைக்கும், நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். உங்களுடைய அறிவுக்கும் திறமைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு தான். ஏன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 4 கிரகங்கள் அற்புதமான ஒரு யோக நிலையை ஆரம்பத்திலேயே தருகின்றன. நடுப்பகுதியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அருளையும் முழுமையாக பெறலாம். கடகத்திலிருந்து 1, 2, 3, 4, 5 அந்த வகையில் பார்க்கும்போது குருவினுடைய அருளும் முழுமையாக இருப்பதனால தொட்டது துலங்கம். இதுவரை மன ரீதியாக காயம் பட்டீர்கள், உடல் ரீதியாக எத்தனையோ மருத்துவம் சார்ந்த விரைய செலவை சந்தித்தீர்கள். கவலையே பட வேண்டாம். ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் எத்தனை குழப்பங்கள் வர முடியுமோ, எத்தனை பிரச்சனைகளை சந்திக்க முடியுமோ அத்தனையும் சந்தித்து களைத்து போய்விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். அந்த களத்திரகாரகன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடியவர் அற்புதமான ஒரு யோக பலனை தர இருப்பதனால குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், அதாவது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாகத்தான் அமையும். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, அதாவது இந்த நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்ப நிலையெல்லாம் சில பஞ்சபட்சின்னு சொல்லுவாங்க.
அது வெளிப்படுத்தும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காகம் சனி பகவான் அது நம்ம நெருங்கி வந்து போவது, அந்த அந்த காகத்தின் மூலம் சில நிகழ்வுகளை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்துவார்கள். அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் அதனால தானே ஜாதகம், ஜோதிடம், பஞ்சபட்சி என்றெல்லாம் வைத்தார்கள். இறைவன் நேரில் வர முடியாட்டால் தெய்வம் மானசரூபம் என்பார்கள். அந்த வகையில் தெய்வம், தெய்வ சக்தி நம் நன்மையை கருதி ஏதோ ஒரு விதத்தில் நிமித்தம் என்று சொல்வார்கள், வெளிப்படுத்தும். கவனமாக இருந்து விடுங்கள். இறையருள் முழுமையாக பெற்றவர்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெய்வ நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துகின்ற நிலை மாறி முழுமையாக சரணடைந்து விடுங்கள். குலதெய்வத்தை கண்டிப்பாக, குலதெய்வம் தெரிந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குலதெய்வம் தெரியவில்லை என்றால் திருமலை, திருப்பதி, ஏழுமலையானை குலதெய்வமாக நினைத்துக்கொள்ளும். ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை பார்த்த வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு தேங்காய் உடைத்து அந்த நீரை வெளியேற்றி நல்லெண்ணெயை நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். என்னுடைய அனுபவத்தில் இந்த வருடம் முழுவதுமே சனி பகவான் தான். சனி பகவான் ஒருவரே பிரச்சனையிலிருந்து உங்களை தடுக்கக்கூடியவரும், பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய ஒரு சக்தியாக திகழ்கின்றார். அந்த வகையில் திருத்தணி முருகனை வழிபடுவதும் ஒரு அற்புதமான ஒரு யோக பலனை தரும். கவலையே படாதீர்கள். சிலருக்கெல்லாம் மறுமணம் செய்வதற்கான ஒரு சிந்தனை இருக்கலாம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள். என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் திரும்ப பெற முடியாது கணவன் மனைவி உறவு. அந்த உறவை தேர்ந்தெடுப்பதில் மிக கவனமாக இருங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றம், புதிய தொழில் வாய்ப்புகள், நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். நல்லது கெட்டதை புரிந்து கொள்கின்ற ஒரு காலமாக அமையும். வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் போராடிய உங்களுக்கு கடனடைத்து நிம்மதி தருகிற ஒரு ஆண்டாக, ஒரு நல்ல ஆண்டாக, நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது. பக்திகள் சேனலுடைய நிர்வாகத்திற்கு வணக்கத்தை கூறி விருச்சகத்தை பற்றி பதிவு செய்வோம். மிக பிரம்மாண்டமான ராசி, புரட்சிகரமான ராசி விருச்சக ராசி. பிரம்மாண்டமான ராசி விருச்சக ராசி. புயலுக்கு உரியதும் விருச்சக ராசி, அமைதிக்கு உரியதும் விருச்சக ராசி, அகண்ட விகாண்டத்துக்கு உரியதும் விருச்சக ராசி, ரகசிய அறைக்கு உரியது விருச்சக ராசி. ரொம்ப தில்லா பேசுறதும் சரி. உலகத்துல மிகப்பெரிய தலைவர்கள்லாம் விருச்சகத்துல இருக்காங்க. மிகப்பெரிய தலைவர்கள்லாம் விருச்சகத்துல இருக்கா. ராசி விருச்சக ராசி. விருச்சகத்திட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. விருச்சகத்திட்ட யாரும் ஜெயிக்க முடியாது. அப்படிப்பட்ட ராசி விருச்சகம். ஏன்னா காலபுருஷனுக்கு ரகசியம், காலபுருஷனுக்கு 8, காலபுருஷனுக்கு கழிவு, காலபுருஷனுக்கு மத்தியமம். சேத்திரதாசர் செந்தாமரை, சேற்றில்தான் செந்தாமரை. அப்படிப்பட்ட துலாம் விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு 5 மாசம் பொறுத்துக்கோங்க. உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நேயர்கள், உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 5 மாசம் பொறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, உங்க ராசிக்கு அட்டமாதிபதி கழிஞ்சு, அட்டமாதிபதி முடிஞ்சு உச்சம் பெறுகிறார் குரு. 9ல உச்சம். அப்பா, எங்க அப்பா சொத்து, எங்க அப்பா வம்பு வழக்கு எல்லாம் தீர்ந்துருச்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. 2026 மே மாசம். மே மாசத்துக்கு மேல நிச்சயமாக உங்களுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, சாதாரண குரு பார்க்கல, பரிவர்த்தனை குரு பார்க்கல, வர்க்கோத்தம குரு பார்க்கல, ஆட்சி பெற்ற குரு பார்க்கல, ஜென்ம குரு பார்க்கல. யார் பார்க்கிறா? உச்ச குரு பார்க்கிறார். உச்ச குரு பார்க்கிறார் உங்களை. அதனால மிக மிக ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல பார்த்தீங்களா? முதல்ல விருச்சகத்துக்கு தயவு செய்து நேயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூட்சமா, ஆணுக்கு திருமணம் ஆகலையா சுக்கிரனை எடுத்து எங்க இருக்காருன்னு பாருங்க. பெண்ணுக்கு திருமணம் ஆகலையா செவ்வாயை எடுத்து பாருங்க. செவ்வாய் எங்க இருக்காரு பாருங்க. அப்ப அந்த 7ஆம் இடத்துக்குள்ள செவ்வாயில எந்த நட்சத்திரத்துல இருக்கான்னு பாருங்க. அந்த சுக்கிரனுக்கு எந்த நட்சத்திரம் இருக்காரு, எந்த சாரம்னு பாருங்க. அப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன், ஆணுக்கு கல்யாணம் ஆகல, அப்ப சுக்கிரன் தான் இருக்கிறாரு. அப்ப சுக்கிரன் இருக்காருன்னா எந்த நட்சத்திரம் அதுல இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அவிட்டு நட்சத்திரம்னா அது முருகனுடைய நட்சத்திரம். அப்ப முருகனுடைய நட்சத்திரம் அட்டமாதிபதி அந்த அவிட்ட நட்சத்திரம்னு சொல்றோம். அப்ப அவிட்ட நட்சத்திரத்துக்கு அதிபதி முருகன் எந்த வாகனத்துல வர்றான்னு பாருங்க. அதே மாதிரி செவ்வாய் எந்த வாகனத்துல பாருங்க. இப்ப செவ்வாய்க்கு உரியது துர்க்கை, பூர நட்சத்திரம், சாரம் பூர நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அப்ப அங்க என்ன வருது? கண்டிப்பாக அங்கே சிம்ம வாகினியா வருவாங்க.
அப்படிப்பட்ட அந்த அடிப்படை சார சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு சிறப்பா தேடுதல், அதாவது எவ்வளவு தேங்கி இருக்குதோ அது புறம் போயிடும். திருமணத்திற்கு முக்கியமாக விருச்சிக ராசிக்கு கண்டிப்பாக கடல் சார்ந்த தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலும் சரி, நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொழில், டீச்சர்ஸ் தொழில், எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ், வெளிநாட்டுக்கு எலிஜிபிலிட்டி 100% வெளிநாட்டுக்குரியது எல்லாமே, விவசாயம், ஆராய்ச்சி அறிவு எல்லாமே உங்களுக்கு உண்டு. எல்லாமே உங்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்கு கண்டிப்பாக ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு உங்க ஜன்ம ஜாதகத்தை எடுத்துக்கங்க. என்ன விருச்சகத்துல தாய் கொஞ்சம் கவனம். ஏன்னா காலபுருஷனுக்கு 4 சந்திரன் 8ல நீச்சம் ஆகுறாரு. அப்ப ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு ஆபரேஷனாவது செஞ்சாகணும். அது மாற்றுக்கிறதே இல்லை. அந்த இடம் அப்படிப்பட்ட இடம். எந்த வகையிலாவது ஒரு ஆபரேஷன், மருத்துவ செலவை குறைக்கிறதுக்கு வேண்டிக்கங்க. தன்வந்திரியை வழிபடுங்க, நவகிரகங்களை வழிபடுங்க, கண்டிப்பாக நவகிரகங்களை வழிபடுங்க. நடராஜர் 10ல 6வது பதிகத்தை படிங்க, 6வது பதிகத்தை படிங்க, 4வது பதிகத்தை படிங்க. வம்பு சூன்யம் அல்ல அப்படின்னு ஒரு 4வது பதிகத்தை படிங்க. இது எல்லாம் முதல் பதிகம் 11ஆம் பதிகம் படிச்சாலே முற்று பெற்றுவிடும். நடராஜர் 10ல அப்படிப்பட்ட பதிகத்தை படிங்க. இப்படிலாம் படிச்சு வரும்போது விருச்சக ராசிக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு பெர்சன்டேஜ் 50%. பக்திகளை சிநேயர்களுக்கு உங்கள் சிவசக்திமான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் என்னுடைய 2026ஆம் வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆத்மார்த்த தெய்வங்களான மகாகாளி, மகாவாராகி, பகலாமுகி ஆகிய தெய்வங்களை வணங்கி இப்பொழுது உங்கள் முன்னே 2026ஆம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை கொடுக்கும், அதையெல்லாம் விளக்கி சொல்ல இருக்கிறேன். இதை நீங்கள் கவனமாக கேட்டு வந்தீர்களானால் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த 2026ஆம் வருடத்திலே அனைவருக்குமே வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறது. இதை முதலில் உங்களுக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026ஆம் வருட புத்தாண்டு பலன் தான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி, யார் தடுத்தாலும் வரலாறு காணாத வளர்ச்சியை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்திலே நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, புத்தியுள்ள மனிதன் எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் புத்தியை மட்டும் வச்சு மூலதனமா வச்சு பிழைக்க முடியாது. சமயோசித புத்தி, புத்தியிலேயே சமயோசித புத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க பயன்படுத்தணும் இந்த வருட காலத்திலே. அப்பதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த 2026 வருடான பலாபலனை பார்க்கலாம். இந்த 2026ஆம் வருடத்திலே உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே தடைகள், தாமதங்கள், பெயர் கெட்டு போதல், தன்னிலை மறத்தல், நம்ம ஏன் இருக்கிறோம், ஏதா இருக்கும் அப்படில உங்களே நீங்களே கேள்வி கேட்டுருப்பீங்க. இப்படிலாம் இருக்கும். சோர்வாக இருப்பீங்க, சிறு சிறு மன உளைச்சல் ஏற்படும், உடல் நலிவு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சரியாகும், இது மாதிரிலாம் வரும். கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைன்வாங்க, அந்த மாதிரிலாம் கூட விஷயங்கள் நடக்கும். நீங்க தானே கொடுத்தீங்க, இப்ப நீங்களே கேட்குறீங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. நீங்க செஞ்ச உதவியை மறந்துட்டு உங்களுக்கு தேவையான உதவி அவங்க செய்யாம இருப்பாங்க. இது மாதிரிலாமே வருட ஆரம்பத்துல இருந்து ஒரு முதல் 6 மாத காலங்கள் நடந்து வரும். ஆனால் அடுத்து வரும் 6 மாத காலங்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகுது. மனம் தெளிவடையும், சிந்தனை சீராகும், நல்லா யோசிப்பீங்க, யார்கிட்ட எப்படி பேசணும்னு நினைச்சு நடப்பீங்க, அதன்படி நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து வரும் 6 மாத காலங்களுக்கு
சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அங்கே போகிறது இங்கே வருது, அவரை பார்க்கறது இவரை பார்க்கறது, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இப்படி யோசிச்சுக்கினே இருப்பீங்க. முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அதில் வெற்றியும் பெறுவீங்க. இது மாதிரி நடக்க போகுது. அடுத்ததாக பூர்வ புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரணும். உன்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு பாடுபடணும். அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்து வரணும். மனம் ஒருநிலைப்பட தியான மார்க்கத்தில் ஈடுபட வேண்டும். இதெல்லாமே செஞ்சுட்டு வரணும். வீடு வாகனங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் கவனமாக இருக்கணும். வீடு வாங்கணும்னா டாக்குமெண்ட் பார்த்து செக் பண்ணி வாங்கணும். வண்டி வாங்கணும்னா செக் பண்ணி பார்த்து வாங்கணும். புது வண்டியாக இருந்தாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கினா கூட அதில் பார்த்து வாங்கணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம ஆளாகாமல் இருப்பதற்கு முழு கவனம் தேவை. இது மாதிரிலாம் எந்த வரணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குரு இருக்கக்கூடியவங்களுக்கு அவரோட வழிகாட்டுப்படி நடந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அடுத்த வரும் 6 மாத காலங்களிலே உங்களுக்கு அரசியல், சமூகம், சினிமா சம்பந்தப்பட்ட துறைகள் இருப்பவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுப்புகள் உண்டாகும். பதவிகளுக்கு உங்களை பரிந்துரைக்க செய்வாங்க. இது மாதிரி நடக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்கள் ரகசியங்களை வெளியிடக்கூடாது. அடுத்தவரிடத்துல பகிர்ந்து கொள்ளக்கூடாது. முழு கவனமா இருக்கும். தெய்வ வழிபாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமானை பல வகையிலும் வணங்கி வழிபடலாம். அவருக்கு உரிய விரத நாட்களான கிருத்திகை, விசாகம், சஷ்டி இது மாதிரி தினங்களை வழிபடலாம். செவ்வாய்க்கிழமையிலே வழிபட்டு வரலாம். அது இல்லாமல் குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். இஷ்ட தெய்வத்தையும் சேர்த்து வழிபட்டு வர வேண்டும். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டோடு இருக்கும். அப்போ உங்களுக்கு எல்லாமே தேடி வரும். தெளிந்த மனநிலை உண்டாகும். நீங்க என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரிய வரும். இது மாதிரி நடக்கும். தான தர்மங்கள்னு பார்க்கும்போது நோயாக பெற்றிருப்பாங்க. ஒரு நோய் பண்ண இன்னொரு நோய் வந்துடும். இப்படி தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. அவங்களால மருத்துவ செலவு பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். யார் நம்மளை உதவி பண்ணுவாங்க அப்படின்ற ஏக்கத்தோடு இருப்பாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்களை உதவி பண்ணிட்டு வரலாம். மருத்துவ உதவி செய்யலாம், பண உதவி செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நல்ல விஷயங்கள் நடக்கும். அது இல்லாமல் ஆலயங்களில் இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள், பொதுவாக மீன்களுக்கு உணவு அளித்து வரலாம். நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு உணவு கொடுத்து வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரணும். நாம மதிக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவரை மதிச்சு மரியாதையோட நடத்திக்கு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்படி செய்தீர்களானால் நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. தொடர் தோல்வின்றது போய் தொடர் வெற்றியாக மாறும். திருப்பு முனைன்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இந்த 2026 வருடம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு திருப்பு முனை அமையும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். அது இல்லாமல் பெண்கள் வழியில சில பிரச்சனைகள் வந்து போகும். அதை கவனமாக கையாண்டு வர வேண்டும். வார்த்தைகளிலே கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. எல்லாமே பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு கெடுபலன்கள் குறைஞ்சிட்டே வந்து நற்பலன்களை அதிகமாக்கி கொடுத்துரும். அப்போ நீங்க சந்தோஷமான மனநிலையில் இருப்பீங்க. அப்போ ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 100க்கு 60% உங்களுக்கு இந்த வருடம் நற்பலன்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் செய்து வந்தீர்களானால்
கூடவே புத்தி சாதித்தோடு நடந்து கொண்டீர்களானால் வாழ்வாங்கு வாழப்போயின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? நன்மை உண்மையே உண்டா? நன்மை உண்மையிலே உண்டா அப்படின்னு 12 ராசியில கேட்கறதுல ஃபர்ஸ்ட் இடமா இருக்கிறது நீங்க தான். ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 8ஆம் இடமாக வந்தது உங்க மேல உள்ள குத்தம் கிடையாதுங்க. இந்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கர்மா உங்களுக்கு மட்டும் அதிகமா ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நிறைய போராட்டங்கள் சந்திக்கீங்க. அப்ப இந்த 2026 போராட்டம் இல்லாத வாழ்க்கையிலே நம்ம மேச ராசிக்கு சொன்ன மாதிரிதான் நம்ம விருச்சக ராசிக்கும் சொல்ல போறோம். ஏன்னா 2 ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான். அப்ப இந்த போராட்டம் இல்லாத வாழ்க்கை, மனதளவில் அதிகமான தன்னம்பிக்கை, மனதளவில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான வருடம் இந்த 2026 கோச்சார கிரகங்கள் உங்களை இயக்கப் போகிறது என்பது உண்மை. இந்த 2026 உங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களை நீங்க ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்க போறீங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, கூட இருக்கிறவங்களாலதான் வருது. உங்க கூட உள்ளவங்க தான் உங்களை ஈஸியா என்ன பண்றாங்கன்னா கேட்ச் பண்றாங்க. சந்திரன் உங்களுக்கு அங்க விருச்சிக ராசியில் நீச்சம் அடைகிறாரு. செவ்வாய் அங்க என்ன பண்றாரு, ஓரளவுக்கு ஒரு வலிமையை கொடுக்காரு. அப்ப உங்களை ஈஸியா எப்படிலாம் பேசினா கவுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு என்ன பண்றாங்க, உங்களை லாக் பண்றாங்க. உங்க கூட இருக்கவங்க உங்களை உணர்ச்சிப்பட வச்சு உங்களை தேவையில்லாம டிப்ரெஷனை உண்டு பண்ணிட்டு அதுல குளிர்காயிறவங்க தான் அதிகமான நண்பர்கள் கூட உள்ளவங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, நீங்க கோபக்காரங்க, நீங்க எப்ப பார்த்துமே யாரை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. எதையாவது ஒண்ணு நீங்க சொல்லி நீங்க டிஸ்டர்ப் பண்ணுவீங்கன்னு தான் உங்க கூட இருக்கவங்க உங்களை சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க அவங்கள புரிஞ்சுக்கிட்டீங்க, அவங்க மேல ரொம்ப கேர் பண்றீங்க, அவங்க அன்பு உண்மையிலே கிடைக்கும் நீங்க நம்பி ஏமாந்தீங்கிறத புரிஞ்சுக்கிறாம அவங்க பேசுவாங்க. உங்களுக்கு எங்க கோபம் வரும்னா, பொதுவாகவே உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறாங்களே அப்படிங்கிற வழியில தான் கோபம் வரும். அதுலதான் நீங்க உணர்ச்சிப்படுவீங்க. அதை கூட புரிஞ்சுக்கிறாத சில சூழ்ச்சியாளர்கள், சுயநலவாதிகள் தான் உங்களை நிறைய கஷ்டப்படுத்தினாங்க. உறவுகள்ல நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிட்டீங்க. தடுமாற்றம் என்ற சூழ்நிலை இப்ப இருந்துகிட்டே இருக்கு. இந்த பக்கம் கால வைக்கவா அந்த பக்கம் கால வைக்கவான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கு. இது சரியா இருக்கும்னு நினைச்சு முடிவெடுத்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தவறா போயிடுச்சு. இப்ப இத சரின்னு சொல்லி முடிவெடுக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்துல இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. 2026 குழப்பங்களுக்கும் விடிவு காலம் என்று சொல்லலாம். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை, தன்னுடைய சந்தோஷத்தில் நிறைய பிரச்சனை. சந்தோஷம்னா என்னன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனையை மட்டுமே சந்திச்சுக்கிறதுக்கு விருச்சிக ராசிக்காரங்க மனதளவிலும் பொருளாதார விஷயங்களிலும் தொழிலிலும் நல்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கணும்னு சொல்லி காத்திருக்கீங்க. தடுமாற்றம் இல்லாத வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அது உறுதியா குரு பகவானுடைய பரிபூர்ண ஆற்றல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரையும், ஜனவரி முதல் ஜூன் மாசம் வரையும் நம்ம விருச்சிக ராசி அன்பர்களாகிய நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னா மேற்கொள்ளலாம். இடமுற்று இடமாறக்கூடிய சூழ்நிலை உண்டு. அந்த இடமுற்று இடமாறுவது மூலமாக நல்ல மாற்றங்கள் உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு. குடும்ப உறவுகள் இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் குறையும். சந்தோஷம் என்பது கடந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக உருவாகக்கூடிய தன்மை உண்டு. அதாவது இருக்கிற இடத்த விட்டு வேற ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு அல்லது இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீடு போய் வேற வீடு மாறி
இடமுற்றி இடம் மாறுவது மூலமாக சந்தோஷங்கள் நிலைச்சு இருக்கும் என்பது உண்மை. ஒரே வேலையில இருந்துகிட்டு வேலையில நிறைய சிக்கல்களை நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ற நம்மளுடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு வேலையில் மாற்றம் உண்டு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே விருச்சிகராசி நண்பர்களுடைய குழந்தைகள் நிறைய அழுத்தத்தை கொடுக்காங்க. குழந்தைகளுக்காக தான் நீங்க வாழ்றீங்கிறத கூட புரிஞ்சுக்கிறாம உங்க குழந்தைகள் கொடுக்குற அழுத்தம் அளவு கடந்த அழுத்தம். இந்த அழுத்தத்திலிருந்து எப்பப்பா வெளியே வருவேன், என் குழந்தைகள் என் மேல எப்ப உண்மையான பாசம் காட்டும், நான் குழந்தைகளுக்காண்டிதான் இருக்கேங்கிறத அது எப்ப புரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கீங்க பாத்தீங்களா? அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துக்கு மேல கிரகங்கள் கொடுக்குது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். ஜூன் மாசத்துக்கு மேல நீங்க இவ்வளவு நாளா எதிர்பார்த்த அத்தனை விதமான முயற்சிகளையும் முடிச்சு வைப்பீங்க. உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரி, மூத்த சகோதரன் சகோதரி, அவங்க லைஃப்ல உள்ள பிரச்சனைகள், அவங்களுடைய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு உறுதியாக சரியாகிவிடும். அவங்க லைஃப் ஒரு நிதானமான சூழ்நிலையை உருவாக்கும். இல்ல அவங்க உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் நிறைய பிரச்சனையை உங்களுக்கு கொடுக்காங்கன்னா அவங்க இனிமே உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு மேல உதவியாக இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய அழுத்தம் உங்களுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்த ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகராசி அன்பர்களுடைய காதல் அது நிறைய பிரச்சனை கொடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ், பெஸ்ட் லவ், செகண்ட் லவ், ஒஸ்ட் லவ், எந்த லவ்வா இருந்தாலும் விருச்சிகராசிக்கு நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் ஃபர்ஸ்ட் ஒரு அன்பை எதிர்பார்த்து வச்ச அத்தனை விஷயங்களிலும் ரொம்ப இனிப்பாகவும் பிறகு கசப்பாகவும் தான் இருந்திருக்கு. அப்ப இந்த காதல்ல சிக்கி தவிக்கின்ற விருச்சிகராசி அன்பர்கள் ஜூன் மாசத்துக்கு மேல மகிழ்ச்சியை சந்திப்பீங்க. ஜூன் மாசம் வரை நிதானத்தை கடைபிடிங்க. ஏன்னா உங்ககிட்ட அன்பை எதிர்பார்க்கறதையும் உங்ககிட்ட ரொம்ப பன்மையா மென்மையா பேசியிருப்பாங்க. நீங்க அன்பை கொடுத்த பிறகுதான் அவங்களுடைய சுய ரூபத்தை புரிஞ்சுக்கிறீங்க. அடா பாவிகளா, நீ தேடி தேடி என்னை லவ் பண்ணிய, தேடி தேடி என் அன்புக்காண்டி காத்திருந்திய, நான் இப்போ உன்கிட்ட அன்பை கொடுத்துட்டு நான் அதை திரும்பி எதிர்பார்க்கும் போது நான் நிறைய கஷ்டத்தை சந்திக்கிறேன்னு சொல்லி வருத்தப்படுற விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஜூன் மாசம் 2026 அப்புறம் உறுதியாக நல்ல மாற்றம் உண்டு, நல்ல ஏற்றம் உண்டு. புதிய காதல் வருவதாக இருந்தாலும் தயவு செய்து ஜூன் மாசம் வரையும் ஏத்துக்கிறாரு. நான் லவ்வே பண்ணலைங்க, நான் யாரு மேலேயும் பாசமே வைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிற விருச்சிகராசி என்பவர்களுக்கு கூட ஜூன் மாசம் வரையும் கவனமா இருக்கணும். ஓகேவா? ஜூன் மாசத்துக்கு மேலதான் காதல்ல வெற்றி உண்டு, காதல்ல மகிழ்ச்சி உண்டு. ஐந்தண்டி காதல் என்பது தொல்லை. ஓகே, கவனமா இருங்க. அதே போல விருச்சிகராசி என்பவர்கள்ல சொந்த தொழில் செய்கின்ற நம்முடைய அன்பு நேயர்களுக்கு தொழில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டு. தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்றேன், இன்னொரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு. பார்ட்னர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை சுமூகமாக தீர்வு நீங்க உங்க தொழிலை கவனம் செலுத்தக்கூடிய பாக்கியம் உண்டாகும். பார்ட்னர்ஷிப் மட்டும் பண்றீங்கன்னா, புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ணி தொழில் தொடங்க நினைக்க தயவு செய்து தொழில் தொடங்க வேண்டாம். உங்க பேர்ல சுயமாக தொழில் தொடங்க வெற்றி பெற முடியும். காவல்துறை, இராணுவ டிபார்ட்மெண்ட், சீருடை அணிந்து வேலை பார்க்கின்ற விருச்சிகராசி அன்பர்கள் அனைவருக்குமே மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய பாக்கியம், மனதில் உள்ள அழுத்தங்களை தூக்கி எறிஞ்சிட்டு சிறப்பாக வாழக்கூடிய பாக்கியங்கள் கிரகங்கள் கொடுக்க போகின்றன. உங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் உண்டு. உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க கூட வாழக்கூடிய தன்மை உறுதியாக ஏற்படும். திருமணத்துக்காக காத்திருக்கீங்கன்னா திருமண பாக்கியம் ஜூன் மாசத்துக்கு மேல கோச்சார கிரகங்கள் ரீதியாக நடக்க போகுது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 2026 நம்ம விருச்சிகராசி என்பவர்கள் புதியதாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். யாருக்காவது கடன் வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் தவிர்க்க வேண்டும். ஸோ இதை நீங்க கரெக்டா கடைபிடிச்சீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். இந்த 2026 மகிழ்ச்சியான விஷயங்களை, சிறப்பான விஷயங்களை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் உங்க ஊர்ல உள்ள காவல் தெய்வங்கள் வழிபாடு
நீங்கள் பின்பற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சாஸ்தா வழிபாடு பின்பற்றுவது மூலமாக மகிழ்ச்சியாக இருக்கும். விருச்சிக ராசிக்கு ஏற்றங்களும் மாற்றங்களும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை நீங்கள் பார்த்தது அத்தனை விஷயங்களும் உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20% 30% ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதை தாண்டி நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் என்னென்ன இருக்கோ, உங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை சார்ந்த விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான உங்களுடைய எதிர்கால கேள்விகள் அனைத்துக்கும் துல்லியமாக கணித்து குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறிக்கொண்டு, நம்மளுடைய நேயர்கள் அனைவரும் இந்த 2026 ஆரம்பம் முதல் வாழ்க்கையில் அனைத்து விதமான மகிழ்ச்சியும் பெற்று மனசார மகிழ்ச்சியாக வாழ என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி. ஓம் விநாயகாய நமக, விக்னராஜாய நமக. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சிங்கத்திரப்பனே. அன்புள்ள பக்தி கிளிட்ஸ் நண்பர்களே, வணக்கம். 2026 ஆண்டுக்கான பலன்களை நாம் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டு மார்கழி 17ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை அன்று பிறக்கிறது. புது வருட பிறப்பன்று பிரதோஷ நாள், மிகவும் விசேஷமான நாள். புது வருடம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, வணக்கம். விருச்சிக ராசினருக்கு 60 மதிப்பெண்கள் தரப்படுகிறது. தற்சமயம் குரு பகவான் அஷ்டமத்தில் 8 இருக்கிறார். சனி பகவான் 5 பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். ராகு பகவான் அர்த்தாஷ்டம ராகு 4 இருக்கிறார். கேது 10 இருக்கிறார். ஆக புத்தாண்டு வியாழக்கிழமை என்று பிறக்கிறது. பிரதோஷ நாள் அன்று பிறக்கிறது. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்துதான் நன்மைகள் பெருக்கும். அதுவரை தாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே ஒன்றுமில்லாத விஷயங்களுக்கு கூட சண்டை சச்சரவுகள் வரக்கூடும். கருத்து வேறுபாடுகள் தோன்றும். அதிக செலவுகள் வரும். திட்டமிட்டு எதையுமே செய்ய முடியாது. அனாவசிய செலவுகள் வரும். கடன் தொல்லைகள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய தடங்கல்கள் உண்டாகும். பெண்களுக்கு வரன் அமைவதில் தடங்கள் உண்டாகும். ஜூன் மாதத்திலிருந்து நன்மைகள் பெருகும். அதுவரை தங்களுக்கு தேவை பொறுமை. உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலை பளு அதிகம், அளவுக்கு மீறிய உழைப்பு. ஆகவே உடலில் அசதி சோர்வு வந்து விலகலாம். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தள்ளி போகலாம். இடமாற்றம் கிடைப்பது தாமதமாகலாம். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள் கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வர். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பிபி சுகர் பேஷன்ஸ் அனைவரும், நோயாளிகள் அனைவரும் உடல் நலனில் கவனமாக இருத்தல் வேண்டும். மருத்துவரை சென்று சந்தித்து நல்ல சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் கவனம் தேவை. பொறுத்தவரை கூட்டாளிகள் அனுசரணையாக இருக்க மாட்டார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ள அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்புள்ளது. வியாபாரிகளும் சற்று கவனமாக இருத்தல் வேண்டும். தொழிலாளர்களிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவை. கலைத்துறை அன்பர்களுக்கு நன்மைகள் பெருகும். ஆடல் பாடல் நாட்டிய துறையில் அன்பர்களுக்கு நல்ல பண வருமானம் வரும். கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல புது பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் கிடைக்கும். சினிமா பட தயாரிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பட தயாரிப்புக்கு தேவையான பண உதவிகள் தாராளமாக கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை கவனமாக இருத்தல் வேண்டும். அரசியலில் உள்ள அன்பர்களுக்கு புகழுக்கு களங்கம் ஏற்படும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவிகள் கிடைக்காது. மக்களிடையே புகழ் செல்வாக்கு குறையும். பேச்சில் கவனம் தேவை. உயர் தலைவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும்.
மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும், நல்ல முயற்சி செய்தல் வேண்டும், பெற்றோரின் சொற்பொலி கேட்க வேண்டும். ஆக விருச்சிக ராசினருக்கு ஜூன் 1ஆம் தேதி வரை கவனமாக இருங்கள். அதன் பிறகு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் தங்களுக்கு 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு சென்று உச்சமாகிறார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். அடுத்து கடகராசியில் அமரும் குரு பகவான் 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதால் சனியினால் நன்மைகள் ஏற்படும், தொல்லைகள் இருக்காது. கோவிலுக்கு சென்றால் முருகனை வழிபடுங்கள், கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.